மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தமிழகம் தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டம் அடிப்படை உரிமைகளுக்காகவும் அரசியல் உரிமைக்காகவும் விளிம்பு நிலையிலே அடுக்கி வைக்கப்பட்ட மூட்டையிலே அடிமூட்டைகளாக இருந்து கொண்டிருக்கின்ற இந்த அறிவியல் சமுதாயத்தை அரசியல் ரீதியாக கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதார ரீதியாக முன்னேற வேண்டும் என்ற ஒரு சீரிய முயற்சியை எடுத்துக்கொண்டு இன்னைக்கு மிகச் சிறப்பாக நீலவேந்தன் வீரவணக்க நாளிலே உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலே தமிழ்நாடு பற்றிய சமூக இடஒதுக்கீட்டை வகைப்படுத்தி வலியுறுத்திய மரியாதைக்குரிய தலைவர் அதியமான் அவருடைய வழிகாட்டிலே இன்னைக்கு தமிழகம் முழுவதும் ஆயுதமலர் பேரவை அவர்களோடு இருக்கின்ற தோழமை கட்சிகளை எல்லாம் அழைத்து ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலே இன்னைக்கு மிக சிறப்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இங்கே இருக்கின்ற அறிஞர் சமுதாயம் மட்டுமல்ல, இங்கே வியாபார கடைகளில் இருக்கின்ற நமது உரிமையாளர்கள், விவசாயத்தில் இருக்கின்ற விவசாய உரிமையாளர்கள், தொழில் செய்கின்ற அதிகாரிகள் அனைவரும் நன்றாக சிந்தித்துக் கொள்ளுங்கள். இந்த ஈரோடு மாவட்டத்தில் எடுத்துக்கொண்டால் இன்னைக்கு இந்த ஈரோடு மாவட்ட மாநகராக இருந்தாலும் பேரூராட்சியாக இருந்தாலும் அதை சுத்தம் செய்யக்கூடிய பணியிலே இன்னைக்கு அறிஞர் சமுதாயம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த கழிப்பிடத்தை சுத்தம் செய்யக்கூடிய இடத்திலே அவர்கள் இருக்கின்றார்கள். மூட்டை நூற்றின் இடத்திலே அவர்கள் இருக்கின்றார்கள். விவசாய கூலி வேலை செய்யக்கூடிய இடத்திலே இருக்கின்றார்கள். கடையிலே பணியாற்றக்கூடிய இடத்திலே இருக்கின்றார்கள். ஓட்டம் கடையிலே மருத்துவமனையிலே சுத்தம் செய்யக்கூடிய இடத்திலே இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கின்ற மக்களுக்கு ஏன் உரிமை இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். தமிழ்நாடு மக்கள் தேசிய கட்சியில இருந்து மரியாதைக்குரிய அதியமான் அவர்களும் பெரும்பாலான அவர்களும் பொறுப்பாளர்களும் என்னை இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டார்கள். உங்களுக்காக சட்டமன்றத்திலே கன்னிப்பேச்சிலே அறிஞர் சமுதாயத்திற்கு 3% பாராட்டி 6% வேண்டும் என்று 234 சட்டமன்ற உறுப்பினர்களே எங்களுடைய பொதுச்செயலாளர் உங்களுக்காக குரல் கொடுத்ததா என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த ஆண்டு வந்த 21ஆம் ஆண்டு சட்டமன்றத்திலே அதை பதிவு செய்திருக்கிறார்கள். மீண்டும் ஒரு சட்டமன்றத்தில் அவர்கள் அதை வலியுறுத்தி இருக்கின்றார்கள். ஒவ்வொரு கூட்டத்திலே அதை பேசியிருக்கிறார்கள். நான் கூட இந்த கூட்டத்திற்கு செல்லும் போது பல்வேறு தோழர்கள் இடத்திலே அவங்க கோரிக்கை அவங்க கேட்கிறாங்க, நீ எதுக்கு அதுக்கு போறேன்னு என் இடத்துல கேட்கிறாங்க. நான் பகிரங்கமா இந்த இடத்துல சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நமக்கு காட்டுல வேலை செய்வதற்கு அறிஞர் சமுதாயம் வேண்டும். கடைகளிலே ஓட்டல் கடையிலே சுத்தம் செய்வதற்கு அறிஞர் சமுதாயம் வேண்டும். மூட்டை நூற்றுவதற்கு வேண்டும். கழிப்பிடத்தை சுத்தம் செய்ய வேண்டும். அவருடைய கோரிக்கைக்கு நாம் ஏன் குரல் கொடுத்தார் என்பதை இந்த நேரத்திலே வலிமையாக கண்டனத்தை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். எவ்வளவு இனிமையிலே இருக்கின்ற இந்த மக்களுடைய அடிப்படை அந்த உண்மையை நாம் மேலே கொண்டு வர வேண்டுமா இல்லையா? நம்மளோட தோட்டத்திலே கடைகளிலே அனைத்து இடங்களில் நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மக்களுடைய முன்னேற்றத்துக்கு நாமளும் உறுதியாக இருந்தால்தான் அனைவரும் முன்னேறினால்தான் இந்த நாட்டிலே அனைவரும் சந்தோஷமாக இருக்க முடியும். ஏன்னா நாமக்கு முன்னேறிவிட்டால் அந்த சமுதாயம் பின்னுக்கு தள்ளப்பட்டால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? இன்னைக்கு கொங்கு மண்டலம் நல்ல ஒரு முயற்சியிலே முன்னேறி இருக்கிறோம். தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, கல்வி ரீதியாக. யாருடைய உழைப்பு? அறிஞர்களின் சமுதாயத்தினுடைய உழைப்பு. ஆனால் அவர்கள் இன்னும் விளிம்புநிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக பொருள் கொடுப்பதிலே கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியும் இன்னும் பகிரங்கமாக சொன்ன போனால் கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பேரணியும் உங்களோடு துணை நிற்போம் என்பதை இந்த நேரத்தில் பகிரங்கமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அவருடைய அரசியல் உரிமைக்காக பொருளாதாரத்திலே, கல்வியிலே, வேலை வாய்ப்பிலே, இடஒதுக்கீட்டிலே அவர்கள் முன்னுக்கு வருவதற்கு பொருளாதார தோழர்களுக்கும் உயிரினுடைய தோழர்களுக்கும் வீரன் சின்னமுடைய வீர வாரிசுகள் உங்களோடு துணை நிற்போம் என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். இங்கே மரியாதைக்குரிய தலைமை பொறுப்பேற்கின்ற வடக்கு மாவட்டத்துடைய செயலாளர் பொன்னிசாமி அவர்கள், இங்கே தெற்கு மாவட்டத்துடைய செயலாளர் வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற ராமகிருஷ்ணன் அவர்கள், முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற மதுரை அவர்கள், குமரா அவர்கள், குமார் அவர்கள், ரகுநாதன் அவர்கள், அதே மாதிரி இன்னைக்கு தந்தை திராவிட பெரியார் திராவிட கழகத்தினுடைய குமரகுருவன் அவர்கள்,
இங்கே ஜெய்பி மக்கள் கட்சியினுடைய அணிவர்கள் அடுத்த வாரம் கூட அடுத்த மாதத்தில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை இங்கே செய்ய இருக்கின்றார்கள். அதே மாதிரி திராவிட எழுச்சி பேரவை சக்திவேந்தன் அவர்கள், அதே மாதிரி மாநில அமைப்பு செயலர் திராவிட கழகம் சண்முகம் அவர்கள், மாநில அமைப்பு செயலாளர் திராவிட விடுதலை கழகம் அவர்கள், அதே மாதிரி மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தோழர் மாவட்ட தலைவர் சித்திக் அவர்கள், அதே மாதிரி கொங்குநாடு திராவிட கட்சி பாட்டான் சக்திவேல் அவர்கள், திராவிட சமத்துவ கட்சி அம்பேத்கர் அண்ணாதுரை அவர்கள், இங்கே இதற்கு முன்பு பேசிய கொங்கு விடுதலை புலி கட்சியுடைய விஸ்வநாதன் அவர்கள், அதே மாதிரி என்னோடு தொடர்ந்து 20 ஆண்டு காலமாக இங்கே எல்லா தளத்திலும் அது பொதுவான பிரச்சனைகளாக இருந்தாலும் தொடர்ந்து நம்மளோடு பயந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய விநாயகமூர்த்தி சமுதாய அறக்கட்டளை விநாயகமூர்த்தி அவர்களே, மரியாதைக்குரிய சிறப்புரையாற்றிருக்கின்ற பெருமாள் அவர்களே, மற்றும் இங்கே ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய தாமரைக்கண்ணன் அவர்களே, மாநகர ஒருங்கிணைப்பாளர் புரட்சியாளர் நம்முடைய செய் பிரகாசம் அவர்களே, இப்படி பல்வேறு பேர் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே இது ஏதோ அடையாளத்துக்கு நடத்தப்படுகிற கண்டன ஆர்ப்பாட்டம் அல்ல. தமிழக அரசு, மத்திய அரசு போர்க்கால அடிப்படையில் இந்த மக்களுக்கு கண்டிப்பாக இட ஒதுக்கீட்டையும் அரசியல் பிரதிநிதித்துவத்தையும் கண்டிப்பாக வழங்க வேண்டும். விநாயகமூர்த்தி அவர்கள் சொன்னது கூட இங்கே பல்வேறு அமைப்புகள் மூலம் இங்கே வந்து கொங்கு மண்டலத்திலே அரசியல் செய்து நாடாளுமன்ற உறுப்பினர்களாக, சட்டமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக வழங்குகிறார்கள். இந்த பகுதியிலே இருந்து வட மாவட்டங்களிலே கடலோர பகுதியில் சென்று அரசியல் செய்து அங்கே வர முடியுமா? அதற்கு வருவதற்கு அவருடைய பங்கிற்கு செல்வதற்கு இங்கே இருக்கின்ற கொங்கு மண்டலத்தில் அரசியல்வாதிகள் மக்கள் தயாராக இல்லை. ஆனால் இந்த பகுதியில் இருக்கிற மக்களுடைய உரிமைகளை போராடுவதற்கு, அவர்களுடைய அரசியல் அங்கீகாரத்தை பெறுவதற்கு, அவர்கள் உரிமையை மாவட்ட ஆட்சியர் அலுவலகமாக இருந்தாலும், காவல்துறை அலுவலகமாக இருந்தாலும், சட்டமன்ற நாடாளுமன்றமாக இருந்தாலும், உள்ளாட்சி பிரதிநிதியாக இருந்தாலும் அவர்கள் அங்கே நின்று வெற்றி பெற்று அவருடைய கோரிக்கை கேட்பது நியாயம்தானே? அதுல என்ன தவறு இருக்கின்றது? நம்முடைய விஸ்வநாதன் அவர்கள் சொன்னது போல இங்கே கொங்கு வேளாளர் சமுதாயமும் அறிவியல் சமுதாயமும் ஒன்றாக இணைந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை இனி வருகின்ற காலத்திலே நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை பெரிதாக்கி நமக்குள்ளே அரசியல் பிரிவுகளை உருவாக்கி நாம் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது. ஒன்று சேர்ந்து விட்டால் கொங்கு மண்டலம் தான் தமிழகத்துடைய அரசியலை நிர்ணயிக்கும் என்பது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.